வணக்கம். அக்ஷய லக்ன பத்தது ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். சிலருக்கு இந்த மிதுன லக்னம் அக்ஷய லக்னமாக போகும்போது இந்த அம்மா பிள்ளைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான். அம்மாவும் பையனும் இல்லைன்னா அம்மாவும் அந்த பொண்ணும் சேர்ந்து திங்க் பண்ணக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இருக்கும். என்னுடைய பொறுப்பை நான் ஏற்றுக்காமல் எங்கள் அம்மாட்ட கொடுத்துருவேன். அவங்க ஜாதகப்படி கிரகங்கள் எங்கே இருக்குதோ அதைத்தான் நம்ம சொல்லணும். பொதுவாக அவங்களுடைய நிலைங்கிறது அப்படி தான் இருக்கும். எதை எடுத்தாலுமே எனக்கு அது பிடிச்சிருந்தால் மட்டும்தான் அதை செய்வேங்கிற ஒரு நிலை மட்டும் இந்த மிதுன லக்னத்திற்கு அதிகமாகவே இருக்கும். சரி, படிப்பு எப்படி இருக்கும்? படிப்பு நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு கல்வியில் உட்காந்து படிப்பாங்களான்னா படிக்க மாட்டாங்க. கல்வியை மாற்றி மாற்றி படிக்கக்கூடிய ஒரு நிலைங்கிறது இருக்கும். பணம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, பணத்தை தண்ணியாக செலவழிப்பாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை தான். பேச்சுங்கிறது மாற்றி மாற்றி 2 மணிக்கு வர்றேம்பாங்க, 4 மணிக்கு வந்து நிற்பாங்க, அந்த மாதிரி பேச்சு. முயற்சி எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். மிதுன லக்னம் அக்ஷய லக்னமாக போகும்போது முயற்சி ஸ்தானம்ங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. முயற்சி பண்ணலாமா? பண்ணலாம். நிலையாக ஒன்று செய்வாங்களான்னா இந்த ரிஷபராசிக்காரங்க செய்ய மாட்டாங்க. ரிஷப லக்னம் போகும்போது செய்ய மாட்டாங்க. இந்த மிதுன லக்னம் போகும்போது நிலையான முயற்சிங்கிறது நல்லாயிருக்கும். வீடு வண்டி வாகனங்கள் அம்மாவோடது இருக்குது, இருந்தாலும் அவங்க வாங்குவாங்களான்னா வாங்குவாங்க. ஃப்ளாட் சிஸ்டம் மாதிரி வாங்குவாங்க, இல்லைனா தனிப்பட்ட இடங்களில் கார்னர் சைட் பூமின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இடங்களில் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது அவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. சரி, மனம் எப்படி இருக்கும்? மனம் வந்து ஒன்று சொன்னால் உடையக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும். சென்சிட்டிவ் பர்சன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி காதலில் கண்டிப்பாக பிரச்சனைங்கிறது இருக்குது. காதலில் அவமானங்கள் அப்படிங்கிறது இருக்குது. குழந்தைகளுக்காக செலவாக அதிகமாக பண்ணுவாங்க. அவங்க செய்யலாமானா செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கடன் எப்படி இருக்குது? கடன் ஜாஸ்தியாக இருக்குது. வீம்புக்காகவே கடன் வாங்குவோன்னு சொல்லுவோம் அல்லவா, அந்த மாதிரி தான். சந்தோஷத்திற்காகவே கடன் வாங்கி நான் செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மைங்கிறது அக்ஷய லக்னம் ஏஎல்பி லக்னம் மிதுன லக்னமாக போகும்போது கண்டிப்பாக இருக்கும். சரி, கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும்? ரொம்ப சூப்பராக இருக்கும். இது என்னென்னா, இது அம்மா பிள்ளைங்கிற மாதிரி இந்த கணவரும் அவங்க அம்மா பிள்ளையாக இருப்பாங்க. அப்போ இந்த ஜாதகருக்கும் இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு இந்த 7ஆம் பாவகம் சொல்லக்கூடிய கிரகம்ங்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. எதையாட்டி போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, பிஸ்னஸ் பண்ணு, வீடு பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு எதாட்டி அவங்களுக்கு போராட்டமான ஒரு நிகழ்வாக அப்படிங்கிறது அமையும். அதே மாதிரி கடன் எப்படி இருக்குது? பிரச்சனைகள் எப்படி இருக்குது? பெண்களாக இருந்ததுன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை, ஆணாக இருந்ததுன்னா தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது அங்கே இருக்கும். தந்தையுடன் கருத்து வேறுபாடுங்கிறது அதிகமாகவே இருக்கும். பாக்கியத்துக்காகவே செலவு பண்ணுவேன், செலவு செஞ்சு கடன் படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த அக்ஷய லக்னம் மிதுன லக்னமாக போகும்போது கண்டிப்பாக இருக்கும். தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும்? தொழில் ஸ்தானம் நல்லாயிருக்கும். ஆனால் நான் எனக்காக பிஸ்னஸ் ஆரம்பிக்க மாட்டேன். என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய சந்தர்ப்பம், நான் வந்து இந்த இடத்துல இது பண்ணாதான் கௌரவம், அதை சார்ந்து தான் ஒரு தொழில் பண்ணுவேன்னு பண்ணுவார். அது அவருக்கு பிரச்சனையை கொடுக்குமானா கண்டிப்பாக பிரச்சனைங்கிறது இருக்கும். தொழிலில் வந்து முன்னாடி கொண்டு போக முடியாத ஒரு நிலைங்கிறது அவங்களுக்கு இருக்கும். லாபம் எப்படி இருக்குது? போராடியாட்டி லாபங்கிறது வாங்குவாங்க, அது கையில் தங்குமானா அங்கே தங்காது அப்படிங்கிறது தான் உண்மை. நோய்க்கு மருந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ப்ரமோஷன் கிடைத்தாலும் அது பிரச்சனையாக இருக்குமானா கண்டிப்பாக பிரச்சனைங்கிறது அங்கே கொடுக்கும். மூத்த சகோதரன் நல்ல பலமான ஒரு இடத்துல இருப்பார். இவருக்கு மூத்த சகோதரனால் லாபம் இருக்குமானா இருக்கும். ஆனால் சண்டை சச்சரவுகள் அப்பப்போ இருந்துகிட்டே தான் இருக்கும். இதை இவர் பயன்படுத்தி கொள்ள மாட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. செலவு எப்படி பண்ணுவார்? தண்ணியாக செலவு பண்ணுவார். குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தாலுமே எனக்கு மனசுக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன், எனக்கு அது செலவாக தெரியல. வேஸ்ட்டாக பொருட்களில், சாரீஸில், திங்ஸில், வீட்டுக்கு தேவையான இதெல்லாம் ஒரு லக்ஸரி செலவுன்னு சொல்லுவோம். இதுதான் அதிகமாக பண்ணுவாங்க. இதை குறைத்தாலே அவங்களுக்கு வருமானம்ங்கிறது நிலையாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். சேமிப்புங்கிறது இவங்களுக்கு உருவாக்குங்கிறது இவங்களுக்கு தெரியாது. நன்றி.